வெல்கம் வியூவர்ஸ். அது நவம்பர் 27, 2017 நாகர்கூர்னூல், தெலுங்கானா. டைம் இப்போ ஆல்மோஸ்ட் விடியற்காலை 5லிருந்து ஒரு 5:30 மணிக்குள்ள இருக்கும். தன்னுடைய வீட்டுல ரொம்பவே ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காரு 32 வயதான சுதாகர் ரெட்டி. நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு எதையோ அடிச்சு உடைக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்கவும் அவருடைய தூக்கம் களையுது. இதனால திடுக்கிட்டு எழுந்த சுதாகர் அது என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. தூக்க கலக்கத்தில் இருந்த அவருக்கு தனக்கு முன்னாடி இருந்த எதுவுமே சரியா தெரியல. இப்ப லேசா தன்னுடைய கண்ணை தேய்ச்சபடி கண்ணை நல்லா திறந்து பாக்குறாரு. அப்படி அவர் பார்த்த காட்சி அவருடைய இதய துடிப்பை அதிகமாக்குச்சுன்னே சொல்லலாம். பிகாஸ் அவர் அங்க பார்த்தது சுமார் 4-5 அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த நபர்கள் அவருடைய வீட்டு கதவை உடைச்சு அத்துமீறி உள்ள நுழைய பாக்குறாங்க அப்படிங்கறது தான். இத பார்த்ததுமே அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தா கூட ரொம்பவே தைரியத்தை வரவழைச்சிட்டு அவங்கள உள்ள நுழைய விடாதபடி தனி ஆளா எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே சுதாகரால ஒரு அளவுக்கு மேல அவங்கள கட்டுப்படுத்த முடியல. சோ இப்ப அவங்க எல்லாருமே வீட்டுடைய கதவை உடைச்சு உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க சுதாகரை பலமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சுதாகரும் வலி தாங்க முடியாம சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு. இத கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த அவருடைய மனைவி சுவாதி ரெட்டி இப்ப அங்க வராங்க. சுவாதி அப்படி அங்க வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய கண்ணு முன்னாடியே சுதாகருடைய முகத்துல ஆசிட வீசுறாங்க அந்த திருடர்கள். இதனால அவருடைய முகம் மற்றும் உடம்புல பல பகுதிகளில் தீக்காயம் ஏற்படுது. தனக்கு முன்னாடி நடக்கிறது கனவா நிஜமா அப்படின்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவரை தாக்குனவங்க இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. சோ இது எல்லாமே பார்த்து ரொம்பவே பயந்து போன சுவாதியோ என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நடந்த விஷயத்தை சுதாகருடைய கசின் பிரதர் சுரேந்தர் ரெட்டி கிட்ட சொல்றாங்க. அதிர்ச்சியான அவருமே உடனடியா சுதாகருடைய வீட்டுக்கு வந்து சுதாகரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல சுதாகருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கிற அதே சமயம் சுதாகருடைய பேரண்ட்ஸ்க்கும் இந்த விஷயம் சொல்லப்படுது. தன்னுடைய அண்ணன் இப்படி அடையாளம் தெரியாத நபர்களால தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நாகர்கூர்னூல் போலீஸ் ஸ்டேஷன்ல சுதாகருடைய பிரதர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸ் இத பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்படி வந்த போலீஸ் கிட்ட சுவாதியும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா விசாரணையை தொடங்கின இன்ஸ்பெக்டர் ஸ்ரீனிவாச ராவுக்கு இந்த கேஸுடைய முடிவுல நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அதுக்கு இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணது ஒரு பவுல் மட்டன் சூப் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல? பட் அதுதான் உண்மை. போலீஸ்க்கு மட்டும் இல்ல, இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய எஸ்டிஐ பல பேருக்கு கண்டிப்பா இந்த கேஸ்ல இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் நம்ப முடியாத ஒன்னாதான் இருக்கும். ஆல்சோ புதுசா இருக்கும். 2017 வருடம் ஒட்டுமொத்த தெலுங்கானா மக்களையும் மனுஷங்களால இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்க முடியுமா அப்படின்னு ஷாக்காக வச்ச ஒரு மோஸ்ட் ட்விஸ்டடான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு. அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க.
அது வருடம் 2017. சுதாகர் மற்றும் சுவாதிக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இருந்துச்சு. நாகர்கூர்னூர்ல இருக்கிற இதே வீட்ல தான் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. சுதாகர் அதே ஊர்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்சோ அவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் அப்படின்னு 2 குழந்தைகளும் இருக்காங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே இல்லாம ரொம்பவே பீஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த இந்த சூழல்ல தான் நவம்பர் 27, 2017 அந்த நாள் இரவு எந்த கவலையுமே இல்லாம தூங்கிட்டு இருந்த அவங்களுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உருக்குலைக்கிற விதமா வந்து அமையுது நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த சம்பவம். ஐசியூக்கு வெளியே நின்னு சுதாகருடைய உடல்ல இருக்கிற தீக்காயங்களை பார்த்த சுதாகருடைய அம்மா ரொம்பவே மனசோடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. சுவாதியும் இந்த சோகத்துல அங்க அழுதபடியே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் சுதாகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் சுவாதி கிட்ட பயப்பட வேணாம், உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, ஆனா இந்த காயங்கள் எல்லாமே மொத்தமா குணமாகிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் பயத்துல ரொம்பவே அழுதுட்டு இருந்த சுவாதி கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க. இப்பதான் அவங்களுடைய முகத்துல கொஞ்சம் சந்தோஷமும் வெளியே வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு சுதாகருக்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்றாங்க. ட்ரீட்மெண்ட்டும் நல்லபடியா முடிஞ்சு சுதாகரும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுதாகருடைய முகத்துல இருந்த தீ காயங்களுக்கு கட்டு போட்டபடி பெட்ல படுத்திருக்காரு. இந்த நிலைமையில தன்னுடைய மகனை பார்த்து சுதாகருடைய அம்மாவுக்கு கண்கள் குளமாக ஆரம்பிக்குது. அந்த சோகத்தோடையே சுதாகர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுதாகர் பேசும்போது அவருடைய குரல்ல ஒரு வித்தியாசம் இருக்கிறத நோட் பண்றாங்க. சொல்ல போனா அந்த வாய்ஸ் கேட்கறதுக்கு சுதாகருடைய வாய்ஸ் மாதிரியே இல்லன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வித்தியாசமா இருந்திருக்கு. மேபி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சனால அவன் டயர்டா இருக்கலாம். ஆல்சோ வாய்ஸ் மாறுற அளவுக்கு தன்னுடைய மகனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதே போல அவர்கிட்ட பேசின சொந்தக்காரங்களும் அவருடைய வாய்ஸ் மற்றும் பாடி லாங்குவேஜ் ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருக்கிறத உணர்றாங்க. என்ன உன்னுடைய வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு அவர்கிட்டயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால இப்ப அவரு பேசுறத மொத்தமாவே நிறுத்திட்டு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வெறும் சைகைகளால மட்டும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி அவர்கிட்ட ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அண்ட் அவர் ஒரு புறம் சைகைகளால மட்டுமே பேசுறது, ஒரு புறம் சொந்தக்காரங்களை அவர் மேல வருத்தப்பட வச்சாலுமே மறுபுறம் அவங்களுக்குள்ள ஒருவித சந்தேகத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. முகத்துல பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் ஏதாவது ஆபரேஷன் தெரியாம பண்ணிட்டாங்களா, அவருடைய மூளையில ஏதாவது பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி சந்தேகம் ஏற்பட காரணம் அவருடைய சில நெருங்கின சொந்தக்காரங்களையே யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் போதாத காலம் அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா சரியாயிருவான் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஆறுதலா பேசிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நோட் பண்ண சுதாகருடைய அம்மாக்கு மட்டும் அவங்களுடைய உள்ளுணர்வு இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் சுதாகருடைய காயம் குணமாகிறதுக்காக அவங்களுடைய வீட்டில இருந்து செஞ்சு கொண்டு வந்த மட்டன் சூப்பை நர்ஸ் கிட்ட கொடுத்து அவருக்கு கொடுக்க சொல்றாங்க. அந்த நர்ஸும் சூப்பை எடுத்துக்கிட்டு சுதாகருக்கு கொடுக்க போனப்ப சுதாகரோ இல்ல எனக்கு மட்டன் சூப் வேணாம், நான் ஒரு பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு அந்த நர்ஸ் கிட்ட சொல்லி அதை எடுத்துட்டு போக சொல்றாரு. அந்த சூப்பை திரும்ப சுதாகருடைய அம்மா கிட்ட கொடுத்த நர்ஸ் சுதாகர் சொன்னதை அவங்க கிட்ட சொல்றாங்க. ஆனா இப்படி அந்த நர்ஸ் சொன்னதை கேட்டதுமே சுதாகருடைய அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பிகாஸ் சுதாகர் சொன்ன மாதிரி அவர் ஒன்னும் வெஜிடேரியன்லாம் கிடையாது. ஆல்சோ இந்த மட்டன் சூப் சுதாகருடைய ஃபேவரட் டிஷ்ல ஒண்ணு. சோ இப்படி இங்க ஏற்பட்ட இந்த சந்தேகம் தான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய பிரேக் த்ரூவா அமையுது. ஏற்கனவே போலீஸ் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கிற இந்த சூழல்ல சுதாகருடைய அம்மா மற்றும் தம்பி நடந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ்க்கும் இதை கேட்ட உடனே ரொம்பவே வினோதமா இருந்துச்சு. அது அவங்கள வேற விதமா யோசிக்க வச்சது. அப்படி போலீஸ் இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சுதாகருடைய ஃபிங்கர் பிரிண்ட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை ஆதார் டேட்டாபேஸில் இருக்கிற சுதாகருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கறாங்க. அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல போலீஸ் மட்டும் இல்ல மொத்த ஃபேமிலியும் ஆடி போறாங்க. எஸ், கலெக்ட் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆதார் கார்டுல இருந்த சுதாகருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கொஞ்சம் கூட மேட்ச் ஆகலன்னு ரிசல்ட் வருது. இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத போலீஸுடைய ஒட்டுமொத்த கவனமும் அப்ப சுதாகர் அப்படிங்கிற பெயர்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறது யாரு அப்படின்னு அந்த நபர் மேல திரும்ப ஆரம்பிக்குது. அவரு சுதாகர் ரெட்டி இல்ல அப்படின்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அந்த நபர் யாரு அப்படிங்கிற டவுட் போலீஸ்க்கு ரொம்பவே தீவிரமா எழ ஆரம்பிக்குது. சோ இதுல இருந்த எல்லா டாட்ஸையுமே கலெக்ட் பண்ண போலீஸ் டிசம்பர் 10, 2017 அன்னைக்கு சுதாகருடைய மனைவி சுவாதி அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட சர மாதிரியான கேள்விகளை கேட்கிறாங்க.
முதல்ல சுவாதி இது எல்லாத்துக்குமே தெளிவா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நேரம் போக போக போலீஸுடைய கேள்விகள் பலமாக சுவாதியுடைய சமநிலை தவற ஆரம்பிக்குது. சோ அடுத்தடுத்த கேள்விகளுக்கு அவங்களுடைய பதில்கள்ல ஒரு தடுமாற்றம் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலா ஆமா நான் உங்ககிட்ட அன்னைக்கு நடந்த எல்லா உண்மையுமே சொல்லல அப்படின்னு உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். அது வருடம் 2014. அதாவது சம்பவம் நடக்கிறதுக்கு 3 வருடங்களுக்கு முன்னாடி சுவாதியும் சுதாகரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய சந்தோஷம் எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில சுவாதியுடைய அந்த பாய் பெஸ்டி வர்ற வரைக்கும் தான். இவங்களுடைய திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சுவாதிக்கு பயங்கரமான முதுகுவலி ஏற்பட்டிருக்கு. சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக அவங்க பிசியோதெரபிஸ்டான ராஜேஷை மீட் பண்றாங்க. சாதாரணமான பேஷண்ட் பிசியோதெரபிஸ்டா ஆரம்பிச்சு இவங்களுடைய பழக்கம் நாட்கள் நகர அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்துச்சு. இது வரைக்கும் கூட எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ சுதாகர் தன்னுடைய ஆபீஸ் விஷயமா ரொம்பவே பிஸியாக ஆரம்பிக்கிறாரு. இதனால சுவாதி கூட அவரால் சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் சுவாதி தனியாவே தான் இருந்திருக்காங்க. சோ இதனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆன சுவாதி இது எல்லாத்தையுமே ராஜேஷ் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற விதமா பிசியோதெரபிஸ்டான ராஜேஷ் இப்ப சுவாதி கூட ரொம்பவே பிஸியாக ஆரம்பிக்கிறாரு. சுவாதிக்கு தனக்கு உடல்ல ஏற்பட்ட வலி குணமானா கூட மனசில் இருக்கிற வலியை போக்கிக்க ராஜேஷ அடிக்கடி மீட் பண்ண சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம சுதாகர் வீட்டில் இல்லாத நேரம் இவங்களுடைய வீட்டுக்கே வந்தும் கூட ஆறுதல் சொல்லி இருக்கான் ராஜேஷ். இந்த மோகம் நாளளவுல அதிகமாகி இன்னுமே நம்ம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு தடையா இருக்கிற தன்னுடைய கணவர் சுதாகர் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு கிட்டத்தட்ட 3 மாசமா சுதாகரை கொலை பண்றதுக்காக ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க நினைச்ச ஒரு நாளுமே வருது. சோ அவங்களுடைய பிளான் படி நவம்பர் 27, 2017 நம்ம ஓபனிங்ல பார்த்த மாதிரி விடியற்காலை 5 ஒரு 5:30 மணிக்குள்ள இருக்கும். அடுத்து தனக்கு நடக்க போற கொடுமையான விஷயம் தெரியாம நிம்மதியா தூங்கிட்டு இருந்த சுதாகருக்கு அனஸ்தீசியா கொடுத்து அவரை மயக்கமடைய செய்யறாங்க சுவாதி. அவரு மயக்கம் அடைஞ்சதுமே மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ராஜேஷ உள்ள வர வைக்கிறா. அப்படி அவன் உள்ள வந்ததுமே சுவாதி ஒரு துப்பட்டாவால அவங்களுடைய கணவருடைய கழுத்தை இறுக்கி நெருக்க ஆரம்பிக்கிறா. அதே நேரத்துல ராஜேஷும் தன் கையில் இருந்த ஒரு இரும்பு ராடால சுதாகருடைய தலையிலேயே பலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுல கொஞ்ச நேரத்திலேயே மயக்கத்தில் இருந்த சுதாகருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா இறந்த சுதாகருடைய உடலை தூக்கி கார்ல போட்டுட்டு அங்க இருக்கிற ஆளரவம் இல்லாத ஒரு காட்டு பகுதிக்கு போய் சுதாகருடைய உடலை புதைக்கிறாங்க. சுவாதி நினைச்ச மாதிரியே இனிமே அவ விரும்புற நபரோட வாழ போறா. ஆனா அதே சமயம் இவ்வளோ நாள் அவ வசதியா வாழ காரணமா இருந்த சுதாகருடைய இந்த சொத்துக்களை இழக்கவுமே அவ தயாரா இல்ல. இதுக்காக இன்னொரு மோசமான பிளான போடுறா. அவங்க ரீசெண்டா பார்த்த தெலுங்கு படமான எவுடுல எப்படி ஆக்சிடென்ட் ஆன ஒரு யங்ஸ்டருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா இன்னொரு முகத்தை டாக்டர்ஸ் கொடுப்பாங்களோ அது மாதிரியே தன்னுடைய கணவருடைய முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா ராஜேஷ்க்கு கொண்டு வர வைக்கலாம் அப்படின்னு ரியாலிட்டிக்கு கொஞ்சம் கூட ஒத்து வராத ஒரு பிளான போடுறா. இதுக்காக ட்ரெயினடு நர்ஸான சுவாதி தன்னுடைய கள்ள காதலனான ராஜேஷுடைய முகத்துல ஆசிட் மூலமா தீக்காயத்தை ஏற்படுத்தி இருக்கா. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா எப்படி ராஜேஷ் இதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு தெரியல. அவ்வளோ வலியுமே அவன் பொறுத்து இருந்திருக்கான். சோ இப்படி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி செஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி சுதாகருடைய பிரதருக்கு கால் பண்ணி அங்க வலியில துடிச்சிட்டு இருந்த ராஜேஷ சுதாகர் அப்படின்னு சொல்லி அவருடைய உதவியோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. சோ இப்பதான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி போலீஸ் சுதாகருடைய அம்மா அப்பா பிரதர் அப்படின்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க முதல் கொண்டு இந்த பொய்யான கதையை ரெடி பண்ணி அழகா சொல்லியிருக்கா. அந்த நேரத்துல தான் சுவாதி நினைச்ச மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டா சுதாகர் சரியாயிருவார் அப்படின்னு டாக்டர் சொன்னப்ப சுவாதியுடைய முகத்துல சந்தோஷம் வர்றதுக்கு காரணமும் இதுதான். இப்படி அவங்க பிளான் பண்ணபடி எல்லாமே சரியா நடந்தா கூட ஒரு பொய் ரொம்ப நாள் நிலைக்காது. எப்படி இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளிவரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிதான் இந்த எல்லா உண்மையுமே ரொம்பவே சீக்கிரமாவே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா ஒரு பவுல் மட்டன் சூப்பால வெளிச்சத்துக்கு வருது.
சுவாதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு 4 நாட்களுக்கு அப்புறமா டிசம்பர் 14, 2017 அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சுதாகர் அப்படிங்கிற பெயர்ல அட்மிட் ஆகியிருந்த ராஜேஷை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. சுதாகருடைய இறந்த உடலை எங்க புதைச்சாங்க அப்படிங்கறத அடையாளம் காமிக்க சொல்லி அவங்க புதைச்ச இடத்துக்கு போய் அங்கிருந்த சுதாகருடைய இறந்த உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அது கூடவே ஒரு சிரஞ்ச், ஒரு இரும்பு ராட் அண்ட் கடப்பாறை மாதிரியான பொருட்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. சுவாதி மற்றும் ராஜேஷ் அரெஸ்ட் பண்ண போலீஸ் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கோர்ட் ஏத்துக்கிட்டதால ஆல்சோ அவங்களும் குற்றத்தை ஒத்துக்கிட்டதால அவங்களுக்கு தண்டனை உறுதியாகுது. சுவாதி மற்றும் ராஜேஷ் நாகர்கூர்னூல் சிறையில அடைக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் சுவாதிக்கு ஜூலை 2018 பெயில் கிடைக்குது. ஆல்சோ இங்க தான் போலீஸ் எதிர்பார்க்காத இன்னொரு ட்விஸ்டும் வருது. பெயில் டேட் முடிஞ்சு திரும்பவும் போலீஸ் சுவாதி அரெஸ்ட் பண்ண போற டைம்ல சுவாதி அப்ஸ்கண்ட் ஆயிடுறா. இதனால கோர்ட் சுவாதிக்கு நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்டை இஷ்யூ பண்றாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா போலீஸுடைய தீவிர தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா பிப்ரவரி 4, 2020 அன்னைக்கு தான் திரும்பவுமே சுவாதி அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப வரைக்குமே சுவாதி அவ யாரோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை குற்றங்களை செஞ்சாலும் அந்த ராஜேஷ் கூட தான் ஒன்னா இருக்கா. என்ன அதுல ஒரு சின்ன மாற்றம், கம்பிக்கு அந்த பக்கம் அவனும், கம்பிக்கு இந்த பக்கம் இவனும் அப்படின்னு வேற ஜெயில தான் இருக்காங்க. சோ மை டியர் STA ஹெட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னுடைய கையாலேயே தன்னுடைய கண்ணை குத்திக்கிறதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கேஸ்ல அழகான குடும்பம் மற்றும் குழந்தைங்க அப்படின்னு எல்லா சந்தோஷமும் இருந்தும் சுவாதியே அவருடைய சந்தோஷத்தை கெடுத்துக்கிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பல கேசஸ் மாதிரி இந்த கேஸ்லயும் அனாதையா நிக்கிறது என்னவோ அவங்களுடைய குழந்தைங்க மட்டும்தான். சோ இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இந்த வீடியோல ஒரு சின்ன சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, நான் இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஏசியும் இல்ல. அதே போல என்னுடைய வீட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல ஒரு கோயில் திருவிழா, அங்க மைக் செட்டை போட்டு கொளுத்திட்டு இருக்காங்க. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தேன், அவங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ற மாதிரியே தெரியல. சரி ஓகே ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஷூட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.